அதுக்கு முன்பதாக சற்று நேரம் கண்களை மூடி ஒரு விஷயம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கீபோர்ட் இருக்காங்களா? கீபோர்ட் இஸ் ஜஸ்ட் ப்ளீஸ் சி மை ஹேண்ட்ஸ். அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் தேவனை நோக்கி ஒரே ஒரு காரியம் கேட்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என் சபைக்கும் கர்த்தர் பேச இருக்கிறேன். ஆண்டவரே, முதலாவதாக இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உமக்கு நிகரானவர் வேறு யாரும் இல்லை. உமக்கு நிகரானவர் வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரமே பெரிது, வல்லமை உள்ளது. சரணமக்கிறே. என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. என்னால் வரை என்னால் வரை என் வாழ்விலே என்னால் வரை ஓ என் நீ செய்த நன்மைகளே நன்மைக்கே ஓ என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயம் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ரிகரபஷீரபரே ரிமஷரர கரபஷிகே ரிமரபஷிகோரபோரி தரமஷிகோரபரிதே தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் தேவா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் ரிமஷகரலே தேவா என்றென்றும் நான் கதாவே, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் நீர். ஒன்றும் உமக்கு தெரியாம நடப்பதும் இல்லை, நடக்க போவதும் இல்லை. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் சொன்னால் செய்வீர். உம் வார்த்தையில் அங்கே பொய் இல்லை, அதில் உண்மை உள்ளது. உண்மையினாலே நீர் நடத்துகிறீர், நடத்துவீர், நடத்தி கொண்டிருப்பீர். அதை நாங்கள் உணர்கிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you for all the things that you have done and you are doing it right now in the name of Jesus.
எங்கள் தேசத்திலே, சபைகளிலே, குடும்பங்களில் செய்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு கூட கூட இருங்க, வழி நடத்துங்கப்பா. எங்கள் சிந்தனையை திறங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ள அது நல்ல நிலத்தில் விழுந்து 30, 60, 100 கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனையை மாற்றுங்க, எங்கள் எண்ணங்களை மாற்றுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. You just play for me. You just play for me. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓ, எத்தனை உற்சாகமாக இருக்கீங்க? Praise God. God is good all the time. Praise the Lord. நான் உற்சாகமாக இருக்கேன், நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனம் 17. இந்த வசனத்தை தான் நான் தியானம் செய்கிறேன். அதுக்கு முன்பதாக இன்னைக்கு நம்மளுடைய டீம் என்ன, கருப்பொருள் என்ன? பாஸ்டரை தேடுவது இல்லை, என் கணவரை தேடுவது இல்லை, என் கூட்டாளியை தேடுவது இல்லை. முதலாவதாக அவரை, மறுபடியும் சொல்லுங்க, என்னது முதலாவதாக? மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் என்னதா இல்லை. நீங்களாம் வசனத்தை நல்லா நன்கு உட்காந்து வாசிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்திலே நிறைய இருக்குது. அதே ஒரு மாதம் பேசலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவதாக கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் சொன்னால் பரவாயில்ல. இப்போ நான் பார்க்குறேன், அந்த கூடை விட்டுருங்க. முதலாவதாக கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இஸ் தட் a complete sentence? யா, அது தீர்த்த விஷயம் முடிஞ்சு. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், அவ்வளோதான். ஆனால் கூட கொடுக்கப்படும் அப்படின்னா எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக கொடுக்கப்படும். பேக்கேஜ் வரணும்னா முதல்ல கர்த்தரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது தான் கேள்வி. நான் எப்போதும் கேள்வியோடு தான் ஆரம்பிப்பேன். என் சபையில் எல்லாம் கேள்வியெல்லாம் நம்ம பயந்து போயிடுவாங்க. கேள்வியோடு தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா கேள்வி தான் உங்களை என்ன பண்ணும், சிந்தனையை ஒரு மாதிரி பண்ணணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவதாக அவரை தேடுவது அப்படின்னு வந்துருச்சா? ஆமாவா? நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33 மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள். ஆனால் ஆக்சுவலி அதோடைய சூழமைவு நம்ம பார்க்கணும், அப்படி தானே? அவர் எதை தேட சொன்னால் அவரை தேட சொல்கிறார். ஆனால் இப்போ உள்ள கிறிஸ்துவ நல்லா கேளுங்க, இப்போ உள்ள கிறிஸ்தவத்தில் கர்த்தருடைய முகத்தை தேடுவதை விட கர்த்தருடைய கரத்தை தேடுறவங்க தான் அதிகம். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி தெரியுமா? நீங்க அந்த வசனத்தை மேலே வாசிச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கவலை. என்ன கவலை? நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு என்ன போட்டுக்குவேன், நாளைக்கு எனக்கு பசிக்கும், நான் என்னத்தை சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் கர்த்தர் சொல்கிறார், நாளைக்கு பற்றி யோசிக்காத, லில்லி புஷ்பத்தை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னா கையிலிருந்து ஏதாச்சும் கர்த்தர் செய்யணும். நான் சொல்லுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் யோசிக்கணும். அல்லேலூயா. அப்போ கையிலிருந்து கர்த்தர் கையிலேருந்து ஏதாச்சும் ஒன்று விழுகணும். கை, ஆண்டவரே உங்கள் கையை வச்சு அற்புதம் செய்யுங்க, தொடுங்க, பட்டுன்னு அட்டிங்க, தொடுங்க, அபிஷேகம் இறங்கும், இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. நம்ம ஜெபம் பாருங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. என்னது? கர்த்தர் கரம் வேணும், நல்லது. ஆனால் தேசத்துக்கு சேமம் வரணும்னா என்ன நடக்கணும் தெரியுமா? இப்போல்லாம் தேசத்துக்கு தானே ஜெபம் பண்ண வரோம். தேசத்துக்கு முதலாக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனம் 14 என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்கும் வசனமா தெரியும். ஏன்னா இது எல்லாம் பிரேயில இதை வச்சு தேய்ச்சிட்டாங்க. இந்த வசனத்தை தேய்னு தேய்ச்சிட்டாங்க. அந்த ஒரு வசனத்தை வச்சு தான் தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்க. ஆனால் அது சூழல் பார்க்கணும். வாசிக்கிறீங்களா? 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனம் 14. யாராச்சும் மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இஃப் மை பீப்புள், வாசிக்குமா? யாருமா? அப்போ முதல்ல அதான் இதெல்லாம் பிரிச்சுக்கணும். ஐயோ இதுவே நேரம் ஆயிரும் போல். என் நாமம் அப்படின்னா சொந்த நாமம் இல்லை, வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாமம் இல்லை, என் வீட்டு கணவரோட நாமம் இல்லை, என் மனைவியோட நாமம் இல்லை. யார் நாமம்? தேவனுடைய நாமம். என் நாமம் அப்படின்னா என் உரிமை, என் பிள்ளைங்க
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி, பாத்தீங்க, ஜெபம் பண்ணி, இப்ப அதுக்கு தான் வந்திருக்கிறோம். தாழ்த்திட்டோமா? டெஃபினெட்லி. ஜெபம் பண்ணி இருக்குமா? ஜெபம் பண்ண வந்திருக்கோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது, என்னத்த முகத்தை? கரத்தை தேடியா? இதுதான் டிஃபரன்ஸ். Everybody wants to see God's hands working in our churches. We want to see God works in the nation, His hand. But God says, if you want to see my hand in that's all things, first seek my face. Seek my face. என் முகத்தை தேடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நீங்கள் செஞ்சாலும் சரி சரி, நான் கரத்தெல்லாம் பார்க்கல, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நல்லவங்க, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் நிலமை கிடக்குது, ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களை பார்த்தா தான் எனக்கு ஒரு சமாதானம், உங்களை பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம், உங்களை பார்த்தா தான் எனக்கு ஒரு காரியம். நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ ஆண்டவரே, உண்மை மாத்திரம்தான் நான் நம்பியிருப்பேன் ஆண்டவரே. அந்த தானியேல் புஸ்தகத்தில் ஷாட்ராக் மேஷாக் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் காப்பாற்றினாலும் சரி காப்பாற்ற விட்டாலும் சரி, என் தேவனை மாத்திரம் நான் பார்ப்பேன், அவரை மட்டும்தான் நான் சேமிப்பேன். அதுதாங்க தேவன் முகத்தை தேடுவது. ஸோ இன்னைக்கு எந்த நோக்கத்தோடு வந்திருக்கணும்னா, ஆண்டவரே கரத்தை நீங்கள் செய்யுங்க 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 அப்படி இல்லை. ஆண்டவரே நீங்கள் செய்வீங்க, அது தெரியும். இன்னைக்கு நாங்கள் சபையாக என்னத்துக்கு வந்திருக்கோம்னா, we just wanted to seek your face. We want the nation to see your face. We want the churches to see your face. Because when I see your face, the glory will spread. Amen. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசஸ் மேலே இருந்து அவர் வந்தார் இல்லையா, அங்கேருந்து வரும்போது அவரை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாங்கன்னா, மூஞ்சி பிரகாசமாக இருந்தது. எனக்கு அதில் ஒரு கேள்வி என்னென்னா, மூஞ்சி பிரகாசமாக இருந்து என்ன பண்ணியும், கையெல்லாம் பிரகாசமாக இருக்கும்ல, கோலை வச்சுட்டு அடிச்சு பிட்னு எடுக்கலாமே, அதுக்கு ஒரு டபுள் கொடுத்துருக்கலாமே. ஆனால் மக்கள் பார்த்தது என்னென்னா, கையில் இருக்கிற கோலை பார்க்கல, மக்கள் பார்த்தது முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். Hallelujah. Change the perspective when you pray. When you seek His holiness, when you seek His glory, when you seek His face, when you seek Him, my land will be healed. என் தேசம் சந்திக்கப்படும், என் தேசம் சுகமாக்கப்படும், என் தேசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் தேசத்துக்கு கூட ஜபம் நிறைய ஜபங்கள் ஏறிட்டு கொண்டு அதில் கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தால் என்னென்னா, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இங்கே வந்தால் வசனம் தான், வசனத்தை பற்றி. பட் ஆனால் கர்த்தர் சொன்னதான் நான் சொல்கிறேன். இது சில பேர்த்துக்கு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் கர்த்தர் தான் பேசுகிறார். ஆக்சுவலி பார்க்க போனால் இன்னைக்கு என்ன பேசணும்னு கர்த்தர் சொல்லும் போது எனக்கு தானியேல் புஸ்தகத்தை தான் கர்த்தர் காண்பித்தார். நான் அதை தான் இப்போ பில்டப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறேன். 3 காரியம் உங்களிடத்தில் அந்த வசனத்துலேருந்து பேசுகிறேன். வசனம் காட்டுங்கம்மா. டேனியல் சாப்டர் 9 verse எடுத்துக்கிறீங்களா? டேனியல் சாப்டர் 9 verse 17. தானியல் 9வது அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. அம்மா போட்டுருமா. எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஓகே ரைட். ஓகே, இந்த வசனத்தை வைத்து தான் பார்க்குறோம். வாசிக்கிறீங்களாம்மா? இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவர்களுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தமும் உமது, இங்கேயும் வருது பாருங்க, என்னது? உமது கரத்தின் நிமித்தமா? உம்முடைய முகத்தை நிமித்தமும் முகத்தை பிரகாசிக்க பண்ணோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா வச்சுட்டு பேன் வச்சுட்டு இருக்குங்க. எங்கேயாச்சும் அங்கே பைபிளுக்கு இருக்குங்க. சில பைபிள்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. கிறுக்குங்க பேன் வச்சுருக்கீங்களா? கிறுக்குங்க. முதல் காரியம் அங்கே பாருங்கள்,
இது என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். தானியேல் வந்து இந்த வசனத்தை எழுதும் பொழுது நீங்கள் சூழ்நிலை பார்க்குறேன். என்ன ஆச்சுன்னா, தானியேலுக்கு ஞாபகம் வருது ஒரு நாள், என்னடா இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம சபையும் காணும், மக்கள்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, இப்போ நம்மளும் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு ஞானம் கொடுத்து என்ன செய்கிறாருன்னா, போய் அப்போ தான் ஒரு ஞாபகத்துக்கு வருது, ஆண்டவர் இந்த காலத்தை 70 வருஷம் வந்து வரைக்கும் தான் இவங்களுடைய பாடுகள் இருக்கும், அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து என்ன செய்வார், புதிய காரியங்களை செய்வார்னு அவருக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. அவர் போய் என்ன பண்ணார், புக்கெல்லாம் பார்த்து போய் அதெல்லாம் படிச்சுட்டு அவருக்குள்ள என்ன வருது, அதெல்லாம் படிச்சுட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. சந்தோஷத்தில் அவர் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல பாவ அறிக்கை செய்கிறார். என்ன பாவ அறிக்கை செய்கிறாரு, நீங்கள் நல்லா வாசிக்கணுங்க. என்ன தெரியுமா சொல்கிறார், லார்ட் forgive மீன்னு சொல்லலை, அவர் எப்படி தெரியுமா சொல்கிறாரு, forgive us, எங்களை மன்னியும், நாங்கள் செய்த பாவம், நாங்கள் செய்த குற்றம், நாங்கள் செய்த குறைகள், நாங்கள் செய்த காரியங்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னியும். அழகா எங்களுக்கு தெரியும் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு. இப்போ என் முகத்தை தேடி வந்திருக்கிறேன், பிரகாசிக்க பண்ணுவீங்க. இப்போ நான் எதுக்கு ஜெபம் பண்ணுறேன்னா, ஆண்டவரே என் சபை பாலாய் கிடக்குது, அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பாலாய் கிடக்கின்ற உம்முடைய பரிசுத்த ஸ்தலம். பாஸ்டர் இப்போ நம்ம நேஷனுக்கு தான் ஜெபம் பண்ண வந்திருக்கோம், எதுக்கு சர்ச்சை பற்றி பேசுகிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா, சொல்லிட்டா, என்னைக்கு சர்ச்சு எழும்புதோ தேசம் எழும்பும். என்னைக்கு சர்ச்சு எழும்பாம இருக்குதோ அது வரைக்கும் தேசம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வேதத்தில் என்னால் ஆதாரமாக நிறைய காரியம் காட்ட முடியும். நீங்கள் நிறைய ரிவைவல், நிறைய எழுப்புதலை போய் படித்து பாருங்கள். வேதத்திலையும் நிறைய ரிவைவலும் எழுப்புதலையும் படித்து அதை நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிவைவல் எப்படி திரும்ப நடந்துச்சு, சபையில் ஒரு எழுப்புதல் வந்தத உடனே தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. சபை எழும்பி மனம் திரும்பி கர்த்தர் சமூகத்தில் அமரும் பொழுது தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. This is the secret. You want to see Malaysia to be prosper? Churches, we have a responsibility. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆனால் கர்த்தர் எவ்வளோ நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருப்பீர்கள் சொல்லலை. அங்கேயும் இருக்குது பாருங்க, அதுதான் ஒரு வேர்ட்லாம் கர்த்தர் சோத்திரம், ஆவியானவர் நல்லா எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருப்பீங்க, இருக்க மாட்டீங்க பண்ணா அப்படின்னு உங்களையும் இந்த தேசத்துக்கு உப்பா ஒளியா இருப்பீங்கன்னு சொல்லல, இருக்கீங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, நம்மளுடைய சபை, நான் சொல்றேங்க, இது நான் என்னுடைய சபையில் இதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ண 3 காரியங்கள். இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அவர் சொல்றாரு, ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்ற பாருங்க, இப்ப ஆண்டவரே இது விட்டுருங்க, இப்ப இந்த நொடியில் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த நொடியில் உங்கள் முகத்தை நாங்கள் தேடுறோம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண்ப செய்வீராக. எங்கள் சபையில் எழுப்புதல் ஆரம்பிங்க ஆண்டவரே, எங்களுடைய சபையின் ஃபேமிலியில் ஒரு எழுப்புதல் ஆரம்பிங்க ஆண்டவரே, அதுதான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இதிலேருந்து நான் 3 காரியங்கள் கற்றுக்கொண்டேன், அது உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் காரியம், இதிலேருந்து கர்த்தர் பேசினது என்னென்னா, அவர் சர்ச் இஸ் அண்டர் சீரியஸ் அட்டாக். நம்ம சொன்னல, தேசத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் பிசாசு வந்து தேசத்தை எதுவும் பண்ணலை, அவன் பாட்டுக்கு அங்கே இருக்கிறான் பாருங்க. சபையை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, சில காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். த டேஞ்சர் இன் த சர்ச், இதுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம். த டேஞ்சர் இன் த சர்ச், நம்பர் 1, முன்னெல்லாம் சபை, உலகம் சபையை தேடி வரும், இப்போ சபை உலகம் தேடி போகுது. ஆமாவா இல்லையா?
முன்னெல்லாம் தேசத்தில், அரசாங்கத்தில், அரசியல்வாதிங்க ஏதாச்சும் முடிவு எடுக்கணும்னா சபையில் இருக்கிற போதகரை தேடி வருவாங்க. ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் இந்த முடிவு எடுக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லையே. இப்போ நம்ம தான் என்ன செய்கிறோம்? உலகம் சபைக்குள்ளே வந்துருச்சு, உலக காரியங்கள் சபைக்குள் வந்துருச்சு, உலக சிந்தனை சபைக்குள்ளே வந்துருச்சு. இது எப்போ மாறுதோ உலகம் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பேசுகிறாராங்க. இப்போ நம்ம தேசத்துக்கு தான் ப்ரே பண்ணுவோம் பாஸ்டர், தேசத்துக்கு ப்ரே பண்ணுறோம். இப்போ சபைன்னு சொல்கிறீங்களா? அதான் சொல்கிறேன், சபைக்கும் தேசத்திற்கும் சம்பந்தம் இருக்குது, ரெண்டையும் பிரிக்க முடியாது. எப்போ நம்ம உக்காந்து நம்ம மனம் திரும்பி நம்ம உக்காந்து ப்ரே பண்ணி முழு இருதயத்தோடு கர்த்தருடைய முகத்தை தேடுறோமோ அப்போ தேசத்தில் நடக்கிறதை பார்ப்போம். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன தெரியுமா பிரச்சனை? வாட் இஸ் த டேஞ்சர்? த செகண்ட் டேஞ்சர் தட் வி வாண்ட் டு see. சபையில் மாரல் காரியம் ரொம்ப என்னாச்சு? டிகே. முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுங்கா காரியங்களை சபையை பார்த்து சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவன், நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற, நீ பேசுகிறது வித்தியாசமாக இருக்குது, நீ 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 காரியங்களை செய்வது வித்தியாசமாக இருக்குது, நீ அணுகிற முறை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, எதுலையுமே வித்தியாசம் இல்லை, எதுலையுமே சேர்த்தி இல்லை. there is a moral decay in the church. ஆமாம் தானே? இப்போ பாருங்கள், சர்ச்சில் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இங்கே ஒன்றும் வரல, அங்கெல்லாம் வந்துருச்சு. பாவத்தை, திருமணத்து காரியங்களில் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் என்னாச்சுங்க? நல்ல நெறிகள்லாம் போச்சு. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நம்ம என்ன திரும்ப ஜெபம் பண்ண? ஆண்டவரே, என் சபை பாதிக்கப்பட்டிருக்குது. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, என் சபை பாழாய் கிடக்குது, நாமும் நமக்காய் வாழ்வது நியாயமா? பாட்டு இருக்குல்ல, தேவனின் வீடு பாழாய் கிடக்குது, நாமும் நமக்காய் வாழ்வது நியாயமா? பாருங்க, அவர் சொல்கிறார், ஆண்டவரே, என் சந்நிதி, என்னுடைய என்னது ஸ்தலம் பாழாய் கிடக்குது, கர்த்தாவே உம்முடைய முகத்தை என்ன பண்ணுங்க? பிரகாசிக்க வைங்க. டுடே we need to pray for God's favor. இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய தயவுக்காக ப்ரே பண்ணணும். முதல்ல தேசத்தில் இல்லை, முதல்ல சபைக்கு நம்ம தயவை கேட்கணுங்க. எப்போ சபை ஒழுங்காக இயங்குதோ, நான் இந்த சபை மட்டும் சொல்ல, என் சபையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா சபைக்கு தான் சொல்கிறேன். எப்போ சபை ஒழுங்காக கர்த்தருடைய நாமத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வழி நடத்துறதுக்கும் எப்போ எழும்பி பிரகாசிக்குதோ அப்போ தேசம் சபையை பார்த்து பயப்படும். ஆமென். நம்ம தேசத்தை பார்த்து சபை தேசத்தை பார்த்து பயப்படும். எத்தனையோ சாட்சிகள் கேட்டிருக்கிறோம், சபையை பார்த்து தேசம் பயந்துருக்கு, சபையை பார்த்து தேசம் மாறி இருக்குது. ஒரு மனுஷனுடைய ஜபத்தினால கூட ஒரு தேசம் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கு. அதுலயே நீங்க இருக்கக்கூடாது, அதையே நீங்களா இருக்கக்கூடாது, அதையே உங்களுடைய ஜபமா இருக்கக்கூடாது, அதையே உங்களோட முழங்காலா இருக்கக்கூடாது, அதையே இந்த சபையா இருக்கக்கூடாது, அதையே இந்த மலேசியா தேசத்தினுடைய சபையா இருக்கக்கூடாது. கூடும். Hallelujah. Today we need to pray that Lord, please shower your favor into our church. இன்னொரு டேஞ்சர் என்ன தெரியுமா? பொலிட்டிக்கல் டிவிஷன் இன் த சர்ச். நம்ம பொலிட்டிக்கல் பேசணும், ஆண்டவரே அந்த பொலிட்டிக்கை மாற்றுங்க, அந்த என்ன மாற்றுங்க, பிரைம் மினிஸ்டர் அதுக்குள்ளே அவருக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்காரு, இவங்க ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சபையில் சண்டை பண்ணிக்கும், சபையில் பொலிட்டிக் இருக்குது, அப்போ இப்போ ப்ரே பண்ணுவோம். ஐயோ, அதான் சொன்னேன், கான்ட்ரோவர்ஷியலில் இதான் உண்மை, இதான் சத்தியம். பார்க்குறது பார்த்தா பயமாக இருக்குது. சேஃபாக போகலான்னு நினைக்கிறேன், ரவுண்டு கட்டிட மாட்டேங்கிறீங்களே. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? இல்லை, tell the truth and shame the devil. We want to talk reality, that's all. This is reality. நம்ம எந்த நெஜத்தையும் மறைக்க முடியாது, நெஜம்தான். அல்லேலூயா. அது எல்லா சபையிலும் இருக்குது. எல்லா சபையிலும் ஒரு பொலிட்டிக்கல் டிவிஷன் இருக்குது. எப்போ சபை 2ஆக இல்லை 5ஆக இருக்குதோ
அப்போ ரிவைவல் பார்க்க முடியாதுங்க. ஒன்று செய்யணும், ஜெபம் பண்ண, ஆண்டவரே முதல்ல சபையெல்லாம் ஒன்றா கூடி வரணும். ஒன்றாய் கூடி ஒரே தரிசனத்தோடு உன் முகத்தை தேடணும் ஆண்டவரே. அப்பொழுது தேசம் ஷேமத்துக்குள்ளே வரும். அல்லேலூயா. நம்ம சொல்லணும் தேசத்துல என்ன தெரியுமா சொல்லணும்? இது தப்பு, இது தவறு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லுகிற நிலைமை நான் விசுவாசிக்கிறேன். அது என் தேசம் மலேசியால நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவ தலைவர்களை கர்த்தர் எழுப்புவான்னு நம்புறேன். கர்த்தருடைய சபை எழும்பும் இயேசுவின் நாமத்தில். God will do that definitely, no doubt about it. ஆனா are we ready? நம்ம ஒன்றுபட ஆயத்தமா? அல்லேலூயா. அடுத்தது 5 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடறேன். அடுத்தது shallow knowledge about God. சபையில் என்ன டேஞ்சர் தெரியுமா? கர்த்தரை குறித்த ஞானம் ரொம்ப குறைவு. அல்லேலூயா. இதை நான் சொல்லி ஆகணும். என் சபையில் நான் எப்போதும் சொல்லுவேன், அனுபவத்தை எல்லாமே சத்தியமாக மாற்றிடாதீங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் பண்ண அனுபவத்தை எல்லாத்தையும் என்னம்மா சத்தியமா மாற்றிடாதீங்க. சத்தியம் சத்தியம்தான். சில பேத்துக்கு அனுபவத்தில் வந்து சொல்லுவாங்க, அனுபவம் அதுதான் என் சத்தியம், என் சத்தியமே என் சாசனம், அப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் சொல்கிற சத்தியம் சத்தியம்தான். அந்த சத்தியத்தை அறிவியல்களான சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். When you know the truth, then the truth will set you free, no doubt about that. Hallelujah. நான் என் சர்ச்சில் எப்போதும் சொல்லுவேன், பாஸ்டர் ரிவைவல் எப்போ ஆரம்பிக்கும் பாஸ்டர்? பாஸ்டர் எப்போ ரிவைவல் வந்து ஆரம்பிக்கும்? நம்மளாம் அந்த பெரிய ரிவைவல் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். பொருள் அப்படியே எல்லாம் கேள்வி போடுறோமே, அப்படியே வெள்ளம் அடிச்சு அப்படியே மேலேருந்து அப்படியே ஃபயர்லாம் ஊற்றும். இல்லை அதெல்லாம் கர்த்தர் செய்வார். ஆனால் உண்மையான ரிவைவல் என்ன தெரியுமா? வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் செய்கிற மனுஷன் எவனோ அவன் ஒரேடி ரிவைவ் ஆயிட்டான். ஆமாம் தானே? அல்லேலூயா. அப்போ இன்னும் எதுக்கு ஒரு ரிவைவல் என்னன்னா, வார்த்தை உள்ளுக்கு போயிட்டோன்னே ஒரு மனுஷன் என்ன ஆயிட்டான் சொல்லுங்க, அவன் பலப்பட்டுட்டான்ல, அவன் எழுப்பி வந்துட்டான்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவன் வாழ்க்கை மாறிச்சுல. அதை விட பெரிய எழுப்புதல் எது? அக்கினி விழுந்தாதான் எழுப்புதல். பட்டாசு வெடிச்சாதான் மர்டேக்கா? இல்லை, பிளஸட் மர்டேக்கா? பிளஸட் மர்டேக்கா சொல்லிடுற பாண்டாச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடும். இன்னும் 3 காரியங்கள் தான் இருக்கு. அல்லேலூயா. am I correct? ஆமாம் தானே? நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய அனுபவம் வேணும். நீங்கள் வேதத்தை போய் வாசிங்க. எலியாவை கர்த்தர் கூப்பிடும்போது ஆண்டவர் வந்து எலியா மேலே போய் பார்ப்பாரு, எங்கே கர்த்தர் ஏதாவது பேசுகிறாருன்னு. அக்னியில் அவர் சைலண்ட்டாக இருந்தாராம், காற்றுல அவர் என்ன பண்ணாரா சைலண்ட்டாக இருந்தாராம். அப்பையும் கர்த்தர் நடத்தினாருங்க. அல்லேலூயா. ஸோ அதனால் அனுபவத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்தியமாக மாற்றிடாதீங்க. அல்லேலூயா. இல்லை, ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். இதை உதாரணப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க, இங்கே இல்லை, ஒரு இடத்துல சபையில் சொன்னாங்க. என்னென்னா ஒரு சாட்சி சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. ஒரு நாள் நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன் சர்ச்சுக்கு, வேன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். திடீர்னு லேட்டாக எந்திரிச்சிட்டேன். தடப்படான்னு கிளம்புனேன். வேனை வந்து குயிங் ஆன் ஆயிடுச்சு. எனக்கு சாரி கட்ட தெரியலை, எனக்கு சாரி கட்ட முடியலை அப்படி சொல்லிட்டோன்னே அப்புறம் என்ன நினச்சுன்னா, நான் ஆவியானவர் கூப்பிட்டேன். ஆவியானவர் வந்து சாலை கட்டி விட்டாருன்னாங்க. இல்லை, லிட்ரலி இது நடந்தது. நான் அங்கே உட்காந்துருந்தேன். அப்புறம் எல்லாரும் அங்கே உட்காந்துக்கிட்டு அல்லேலூயா கத்திருந்தாங்க, என்னை தவிர்த்து. இப்போ நான் கேட்குறேன், ஆவியானவருக்கு அதான் வேலை? அந்த அனுபவத்தை இங்கே கொண்டு வந்து ஆவியானவர் கட்டினாரு, ஆவியானவர் தான் நடத்தினாரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு இதுதான் அவங்களுடைய தியோலஜி. இப்போ நீங்கள் கஷ்டப்படும் போது அவர் கட்டி விடுவார்,
அப்படின்னு சொல்லுறது என்ன நியாயம்? இது ஷெலோ நாலேஜ் அபவுட் காட். கடவுள் அங்கே தான் வச்சுருக்கோம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? திஸ் இஸ் த டேஞ்சர் இன் த சர்ச். we don't know the truth. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் எப்படிப்பட்டவர்னு வேதத்தை போய் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். உட்கார்ந்த வசனத்தை வாசல ஒரு வசனம் பாருங்க, இந்த ஒரு வசனமே அப்படியே see now இப்ப என்னது? என் ஜெபத்தை ஆண்டவரே ஜெபத்தை கேளுங்க. யாரோட ஜெபத்தை கேளுங்க? your servant. அவர் எவ்வளவு பெரிய ராஜா, அவன் தானே எவ்வளவு பெரிய ஆளு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்க முன்னாடி நான் யாரு? வெறும் என்னது? வேலைக்காரன். டேனியல் சொல்றாரு அதிபதி. நம்மளுக்கு கொஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நான் யார் தெரியுமா? நான் பாஸ்டருக்கு பக்கத்து ஆளு தெரியுமா? என்கிட்ட லாரியா நீயே? ஆனால் அவன் எவ்வளோ பெரிய அதிகாரம். அவன் என்ன சொல்ற? ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, நான் வெறும் புழு, நான் வெறும் புழு, நீங்கள் தான் அண்ட சராசரங்களை படைச்சவர் ஆண்டவரே. அதுவும் என்னது? என் நிமித்தம் கேட்காதீங்க ஆண்டவரே, உங்கள் நிமித்தம் தான் நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு. ஃபார் த லார்ட் சேக், உங்கள் நிமித்தம் தான் நான் கேட்குறேன், என் நிமித்தம் நான் எனக்கு கேட்கல. ஐ எம் நாட் அ செல்ஃபிஷ், ஐ எம் ஆஸ்கிங் பிகாஸ் ஆஃப் யூ. அது உங்கள் ஆலயம் ஆண்டவரே, நீங்கள் உயிர்ப்பீங்க ஆண்டவரேன்னு எப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஜபம் மாறுதோ, சொந்தம் 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 ஜபம் ஜபம் ஜபம்னு சொல்லி எப்போ தேவன் செய்வார் தேவன் செய்வார்னு எப்போ மாறுதோ அப்போ எழுப்புதல் வந்துருச்சு. சுயம் சாகணுங்க, சுயநலம் சாகணுங்க. சபையில் சுயநலம் சாகணும், ஜபத்திலே சுயநலம் வந்துருச்சுல. என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றும். ஹல்லேலூயா. மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்ன? இன்னைக்கு நீங்கள் வரும்பொழுது என்னுடைய சபையில் இன்னைக்கு ஸ்டடி ஜபத்தை குறித்து தான் பேசிட்டு வந்தேன். அப்போ இன்னைக்குள்ள டாபிக் என்னென்னா, டோன்ட் பி செல்ஃபிஷ் இன் ப்ரேயர். அது நிறைய வசனங்கள் கத்தர் திரிச்சு பேசினார். ஒரு மனுஷனுக்கு நீ உதவலை, ஒரு மனுஷனை நீ தேவைகளை சந்திக்கலை அப்படின்னா உன் ஜபம் கேட்கப்படாது. நீ எவ்வளோ கை விரித்து ஜபம் பண்ணாலும் ஒன்றும் கேட்கப்படாது. மனசில் ஆத்திரம் வச்சுக்கிட்டு, மனசில் வெறுப்பு வச்சுக்கிட்டு, மனசில் வெறுப்பை வச்சுக்கிட்டு கை தூக்கி ஆராதிக்கலாம். என்ன தெரியுமா செய்யலாம்? நான் ஃபீலிங்ஸ் தான் ஆராதிக்கிறேன் தவிர கடவுள் ஆராதிக்கல. ஐ வாண்ட் டு பி வெரி 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 blunt. சர்ச், wake up. இதுதான் நான் எல்லா சபையிலும் சொல்லிட்டு இருக்கிறேன். எழுந்துருங்க, இப்போ தூங்குற காலம் இல்லைங்க, எலும்பி கத்தருக்காக எலும்புகிற காலம். அப்போ தான் தேசம் எந்திரிக்குங்க. கத்தர் ஸ்தோத்திரம், ஆமென். இன்னொன்று, தேர் ஆர் லீடர்ஷிப் ப்ராப்ளம் இன் த சர்ச். ஆமாம் இருக்கா? அது ஒரு டேஞ்சர், லீடர்ஷிப் ப்ராப்ளம். ஓகே. இன்னொன்று, ஃபைனான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி. சர்ச்சில் ஒரு டேஞ்சர் என்னென்னா, காசு 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 காசு. பார்த்துருக்கீங்களா? கடவுள் எங்கே போயிட்டான்னு தெரில, ஃபேத்தும் இருக்காது. நான் சொல்கிறேங்க, பணம் தேவை, ஆனால் அதை விட கொடுப்பவர் பெரியவர். கொடுப்பவர் பெரியவர், கர்த்தர் செய்வார். கடைசியில் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப கத்தாவே இந்த பாலாய் கிடக்கிற சபைனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே சபையில் நிறையா ஃபேமிலி உடஞ்சி போயிருக்கு ஆண்டவரே, அதை எழுப்புங்க ஆண்டவரே. நம்ம தேசத்தில் இருக்கிற ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். சபையில் எத்தனை ஃபேமிலி உடஞ்சி கிடக்கு தெரியுமா? பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட பேசுறது கிடையாது, கணவன் மனைவிட்ட பேசுறது கிடையாது. சில கணவன் மனைவி வாழ்கிறதே எதுக்காக? பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமை எப்போ மாறுதோ, கர்த்தர் வானத்தை திறந்து என் ஜனம் என்னை நோக்கி தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? ஜபத்தை கேட்பார், தேசத்தில் செய்வார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வசனத்தை. நல்லா வாசிச்சிங்கன்னா, சோலமன் ஆலயத்தை கட்டிடுவார். அதானே? சோலமன் ஆலயத்தை கட்டிட்டு திறப்பு விழாக்கு அவர் நிற்பார். ஆண்டவர் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் வந்துடுவார். வந்துட்டு, ஐயா ஆலயம் சூப்பராக இருக்குது, வெரி நைஸ் டிசைன், ஹல்லேலூயா, நான் இங்கே வந்து வாசம் பண்ண, ஐம் ஓகே, ஐம் ரெடி. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் சாத்திடுவேன் அப்படின்றாரு. என்ன சாத்திடுவேன்? வானத்தை சாத்திடுவேன், மழை பெய்யாதுன்னுவார். இப்போ தான் ஓகே, நீங்கள் இப்போ போய் மழைலாம் வானத்தெல்லாம் சாத்துறீங்க, அது முடிச்சுட்டு வருவார். இப்பொழுது ஏன் ஜனம் ஏன் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், கொஞ்சம் பேசுங்க பார்ப்போம். நீங்களே பேசிட்டு தான் இப்போ தூங்கிட்டு, சில பேர்லாம் மங்கிருச்சு. பல்பு
அப்பா ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கா? அது கொஞ்சம் கொடுப்பா. ஏன் 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 அப்படி நினைக்கிறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஆலயத்தை கட்டியாச்சு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, டெடிகேஷனுக்கு வந்தாச்சு. ஏன் கர்த்தர் வானத்தை சாத்தினாரு? என்னடா அது? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஒரு எழுப்புதல் இல்லை. ஓகே, வேற பேசலாம் 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 பேசலாம். ஐயா பேசுங்க, அம்மா பேசுங்க பேசுங்க பேசுங்க. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அட என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, சொல்ல வேண்டியதானே. நீங்கள் கொஞ்சம் வசனத்தை பாருங்க. ஏன் ஏன் சாத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஓ, வானம் அப்போ திறக்க முடியல, ஸ்டக் ஆயிடுச்சு, லாக் பூட்டிட்டாங்க. நல்லா இருக்கு, வெரி குட், வெரி நைஸ். பெரிய பூட்டு பூட்டியிருக்காங்களோ? ஓ நைஸ். நீங்கள் வேற யாராவது? இதை சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும் சோலமன் ஆலயத்தை யார் கட்டினது? இந்த மக்கள்லாம் கட்டினாங்க. அது ஒரு கட்டிட்டு ஆலயத்தையும் கட்டினாங்க. அவங்களுக்குள்ள என்னன்னா, ஆலயத்தை நம்ம கட்டிட்டோம், கர்த்தருடைய கரத்தை பார்த்துட்டோம். அப்போ நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை ராஜா, நீ கட்டினாலும் சரி, நான் வானத்தை திறக்கணும்னா நீ என் மூஞ்ச பார்க்கணும். வானம் திறக்கணுமா? உன் ஜெபம் கேட்கணுமா? என் காது திறக்கணுமா? என் கண்ணு பார்க்கணுமா? அதுக்கு நீ முதல் என்ன பார்க்கணும்னா, என் மூஞ்ச பார். இப்போ புரியுது அந்த வசனத்தினுடைய தாக்கம்? You must understand that verse in that manner. Why God asked you to seek His face? Because their people are looking for His hand. They forgot to look upon Him, depend on Him, to see Him. Hallelujah. ஸோ எப்போ கடவுள் முகத்தை பார்ப்போனோ, கர்த்தர் நம்மளுடைய சபையில், நம்மளுடைய மலேசியா தேசத்தில் உள்ள எல்லா சபைகளில் இருக்கிற டேஞ்சரை கர்த்தர் எடுத்து போகணும். அதுக்கு கர்த்தர் தயவை கொடுக்கணும்னு தானியல் ஜெபிச்ச மாதிரி நம்ம ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? நான் முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். 2 பாயிண்ட் இருக்குது, அதை நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டேன். அவர் சர்ச் இஸ் அண்டர் சீரியஸ் அட்டாக். பாலாக கிடக்குது. பஸ் என்ன பஸ், நம்ம சர்ச் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் போய் எபிஎஸ் ரெவலேஷன் சாப்டர் 2 verse 1 வாசினா எஃபிசு சபை தெரியும் தானே? தெரியுமா? நான் எனக்கு இன்னும் ஒரு 5 minutes கொடுக்குறீங்களா? கேனா ஒரு 5 minutes அது கொஞ்சம் பார்த்துருமா? ரெவலேஷன் சாப்டர் 2 எடுத்துருங்களேன். ரெவலேஷன் சாப்டர் 2 இது சொல்லனா அப்புறம் நான் மண்டை வெடிச்சிடும். ரெவலேஷன் சாப்டர் 2 வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், எபேசு சபைக்கு எழுதி கொள்ளுகிற லெட்டர். அது அந்த 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. எபேசு சபையின் தூதருக்கு நீர் எழுத வேண்டியது என்னவெனில், ஓகேம்மா, அது பரவாயில்லம்மா, 2வது வசனத்துக்கு போயிருங்க. பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சபை நல்ல சபை, குட் சர்ச், அருமையான சபை. ஐ நோ யுவர் ஒர்க். அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ நல்லா செஞ்சப்பா. என்ன செஞ்சப்பா? நல்லா செஞ்சப்பா. என்னென்ன நல்லா செஞ்சாங்கன்னா வாசிங்க. ஓடி ஓடி உளுந்து உளுந்து ஊழியம் செஞ்சாங்க. அப்படிதான் நம்ம வாசியல் சொல்லணும். மண்டலம் முட்டி ரத்தம் சிந்தி ஓடி ஓடி நேரமே இல்லாம வீட்டுக்கெல்லாம் போவாம ஓடி ஓடி உழைச்ச சபை. அப்புறம் வாங்க வாசிங்க. அவங்க எப்படி தெரியுமா சர்ச்சில்? ஓகே, இது நல்ல போதனை இல்லை, இது கெட்ட போதனை, இது வேதத்தின் அடிப்படையில் இல்லை. அப்போ அவங்களோட நாலேஜ் எப்படி இருந்தது? பக்கா ரைட், சூப்பர். தே நோ வாட் இஸ் ஃபால்ஸ் டீச்சிங், தே நோ வேர் வென்ட் ராங். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த ஒரு சபை. அல்லேலூயா. அப்புறம் யார் அப்போஸ்தலர், யார் கல் அப்போஸ்தலர், அதெல்லாம் திருச்சி பார்க்குற ஒரு சபை. நல்ல சபை. இதில் மெம்பர்ஷிப் இருந்தால் நல்லா கற்று சோத்துரும். அப்புறம் வாசிங்க. சில பேர் வந்து நான் தான் பாஸ்டர், நான் இல்லாமல் நடக்குமா, அவங்கள பாஸ்டர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் அவங்க வந்து வேறு பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் அவர் நல்லா சோதிச்சிருக்காங்க,
நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் நல்லவங்க எப்படி எல்லாம். ஏன்னா அந்த பக்கா சர்ச் பாருங்க. இது நல்ல சர்ச்சா இல்லை சொல்லுங்க, நல்ல சர்ச்சா இல்லையா? என்ன மங்கிருச்சு சொல்லுங்க, எதா சொல்லுங்க. ஐயோ கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நல்ல சர்ச்சுங்க. ஆனால் வாசிக்குமா, சில பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இது உல்டா, இது உல்டா உல்டா, இதெல்லாம் நம்ப கிடையாது, ரொம்ப உல்டான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா தப்புங்க. அப்புறம் நீ எது வந்தாலும் சகிச்சுக்கிற, அடிக்கிறாங்க, பட்டக்கு பட்டக்குன்னு அடிக்கிறாங்க. பரவாயில்ல, கர்த்தருக்காக தான் ஊழியஸ்வரம், போப்பா நான் போகிறேன், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு கவலையே இல்லை, நான் கர்த்தருக்காக செய்கிறேன் அப்படின்னு ஓடி ஓடி. அல்லேலூயா, நல்ல சபையா, சரி வச்சுக்கங்க. அப்புறம் வாசி பாருங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். அப்படிப்பட்ட சபை பொறுமையாக இருக்குமா. குத்துங்க, God bless you brother. துப்புங்க, God bless you brother. பொறுமையாக இருக்கேன், எதுவுமே செம்ம பொறுமை. நல்ல சர்ச்சில் சொல்ல மாட்டேங்க. இப்படி தான் வாசிக்கணும் பைபிளை, நல்லா இருக்குல்ல, நல்ல சர்ச். அப்புறம் வாசிக்குமா. இங்கே பாருங்க, தூங்காம गुड चर्च मेंबर्स ताड़ा तीडो दाओ माता सुमा ini macam buat ministry, ini macam saja, pergi sini pergi sana semua ini macam, oh saya buat untuk Tuhan tahu, saya buka mata, saya tak ada tidur 1 jam, saya tidur 1 hari. Lain buat apa, saya buat kerja Tuhan lah. Banyak bagus ini church, banyak bagus pun church. Haleluya. நல்லா இருக்கு. அங்கே தான் கேப்பு. என்னது எல்லாம் சொல்லிட்டு வந்து கர்த்தர் சொல்கிறாரு, பாஸ் பாஸ் நல்ல சர்ச் பாஸ். ஆனால் என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே, எனக்கு உறுத்தலாகவே இருக்குது. நீ எனக்கு தான் செய்கிற, எனக்கு தான் செய்கிறேன்னு சொல்கிற, எனக்கு மட்டும் கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. என்ன உறுத்தல்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட. இது சோப் கோகோலா. ஓகே, இப்போ கேள்வி இதுலேருந்து எனக்கு எழும்புது என்னன்னா, கடவுள் மேலே அன்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியுமா? முடியுமே. அந்த சபை செஞ்சு இல்லை, இப்போ நாங்கள் மாற்றிட்டேன் உங்களை. வசனம் அப்படிதான் சொல்லுது பாஸ், நான் சொல்லல, வசனம். அன்பு இல்லாம ஓட முடியுமா? முடியும். தூக்கம் இல்லாம ஊழியம் செஞ்சுட்டே இருக்க முடியுமா? ஆதியில இல்ல அன்பு இல்லாம முடியும். இந்த சபை செஞ்சிச்சு. ஹலோ ஹலோ, இது உண்மை. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ மொத எனக்குள்ள தீ மாறி இருந்திய, அந்த தீ அணைஞ்சிருச்சு. இப்ப எந்த தீயில ஓடுற? உன் தீயில. என்னால முடியும், நான் செய்வேன், எனக்கு பலம் இருக்கு, ஞானம் இருக்கு. அவர் வந்தா என்ன, வராட்டி என்ன, நான் போவேன், நான் ஃபாஸ்ட்ல போவேன் அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அப்ப ஆண்டவர் ஒரு பட்டம் கொடுக்குற. என்ன பட்டம்? வாசிங்கம்மா, எல்லாம் வசனத்தில் தான் இருக்கு, வாசிங்க. எனக்கு ஒரு குறை உண்டு, அப்புறம் ஆகையால் நீ எந்த நிலைமையிலிருந்து, அலோலோலோலோ அண்டர்லைன் த வேர்ட், நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய். அப்ப என்ன அர்த்தம்னா, வெளியரங்கமா பார்க்கறதுக்கு லைஃபா இருக்குது, ஆனா உள்ளுக்கு அவருக்கு விழுந்தது. இது மாறணும். Praise the Lord. Are you with me? இது வெறும் இது ஒரு வசனம் தான், நிறைய இருக்குது. ஆனால் இது போதும் நினைக்கிறேன். கர்த்தர் மேல், அதான் அவர் முகத்தை தேடும் பொழுது உண்மையாய் நடக்க முடியும். அந்த சபை கரத்தை தரு, நான் எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும். அவர் இல்லாமல் என்ன செய்வ? அவர் முகம் இல்லாமல் என்ன செய்வ? புரியுதோ?
இப்போ கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது என்னன்னா, தேசத்தில் எழுப்புதலை பார்க்கணும், சபையில் எழுப்புதலை பார்க்கணும். தேசத்தில் எழுப்புதலை பார்க்கணும்னா சபை எழும்பணும். சபையில் எழும்பணும் அப்படின்னா ஒரே ஒரு சீக்ரெட் தான். என்னன்னா, ஆண்டவரே உம் முகத்தை நாடுவேன், உம் பரிசுத்தத்தை நாடுவேன், உம்முடைய மகிமையை நாடுவேன். எப்ப எல்லாரும் இதே காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், இங்கேயும் எழுப்புதல், தேசத்தில் எழுப்புதல். ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் இந்த டேஞ்சருக்காக யாராவது ஒருவர் கர்த்தர் உங்களோடு கூட பேசினார்னா ஒரு 2 நிமிஷம் நான் மைக் தரேன். யாராவது ஒருவர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசின வார்த்தைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். யாராவது வரீங்களா? கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரு, ஜெபிக்க அழைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கண்ண முடியலாம், நம்ம ஜெபிப்போம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாராவது ஜெபிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவர் நீங்கள் கேட்ட செய்தி இதில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தின காரியத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தருடைய முகத்தை தேடணும், கர்த்தருடைய முகத்தை தேடணும், சபை கர்த்தருடைய முகத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி அதற்காக ஜெபிங்க. இயேசுவே இயேசுவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றியே. Amen. Yes, Lord, Jesus' name. Jesus' name, Jesus' name. Hallelujah. Hallelujah. Sosramandore. Amen. Amen. Yes, Lord, Jesus' name. Hallelujah. Hallelujah. Jesus' name. Amen. Yes, Lord, Jesus' name. Amen. Amen. Yes, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Oh, Nandi Rajave, Nandi Tagapane. Hallelujah. Hallelujah. Nandi Rajave. Hallelujah, hallelujah. Oh, Nandi Rajave, Nandi Tagapane. Oh, hallelujah, Nandi Rajave, Nandi Tagapane. Hallelujah, Nandi Rajave, Nandi Tagapane. Amen, 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 amen. Amen, 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 amen. Amen, 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 amen. Yes, Lord Jesus. Amen, 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 amen. Nandi Rajave. Oh, Nandi, Nandi, Nandi Rajave, Nandi Rajave. Nandi Rajave, Nandi Rajave, Nandi Rajave. Oh, Nandi Rajave, Nandi Rajave, Nandi Tagapane. Hallelujah, hallelujah, Nandi Tagapane. Oh, Nandi Rajave, Nandi Rajave, Nandi Tagapane. Amen. Nandi Rajave, Nandi Rajave.
Hallelujah. Thank you, Jesus. நன்றி தகப்பனே. ஆமென். 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 உம்முடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே வசனத்தின் நிமித்தம் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.